ஏர் ஃப்ரையர்ல குக் பண்ணின ஃபுட்டு ஹெல்த்தின்னு சொல்லுவாங்க. ஆனா அது ஃபுல்லா உண்மையா? இப்ப நம்ம இத சயின்டிஃபிக்கா பிரேக் பண்ணலாம். ஏர் ஃப்ரையரோட ஒர்க்கிங் பிரின்சிபல் ஃபோர்ஸ்டு கன்வெக்ஷன். 1500 to 2000 வாட்ஸ் ஹீட்டிங் காயிலும் ஹை ஸ்பீட் ஃபேனும் யூஸ் பண்ணி 200 பாகை செல்சியஸ் வரை ஹாட் ஏர் சர்க்குலேட் பண்ணும். இது சர்ஃபேஸ்ல மாய்ஸ்சரை ஃபாஸ்டா ரிமூவ் பண்ணி கிறிஸ்பி லேயர் கிரியேட் பண்ணும். இந்த ப்ராசஸ்ல மெய்லார்ட் ரியாக்ஷன் நடக்கும். அமினோ ஆசிட்ஸும் சுகர்ஸும் ரியாக்ட் ஆகி பிரவுன் கலரும் டேஸ்ட்டும் வரும். டீப் ஃப்ரை கம்பேர் பண்ணும்போது ஆயில் அப்சார்ப்ஷன் 20 விழுக்காடு வரை இருக்கும். ஆனா ஏர் ஃப்ரையர்ல ஜஸ்ட் 1 to 3 விழுக்காடு ஆயில் தான். அதனால கலரிஸ் ரொம்ப கம்மி. இன்னும் முக்கியம், ஆக்ரிலமைட்னு ஒரு ஹார்ம்ஃபுல் கெமிக்கல் டீப் ஃப்ரைல அதிகம் ஃபார்ம் ஆகும். ஏர் ஃப்ரையர்ல அது 70 to 90 விழுக்காடு வரை ரெடியூஸ் ஆகும். ஆனா இங்கே தான் ட்விஸ்ட். ஏரோட ஹீட் டிரான்ஸ்ஃபர் ரொம்ப ஸ்லோ. ஆயிலை விட 6 டைம்ஸ் கம்மி எஃபிஷியன்சி. அதனால அவுட் சைடு ஃபாஸ்டா குக் ஆகும். ஆனா இன்சைட் கொஞ்சம் ஸ்லோ. ஸோ சேம் கிறிஸ்பினஸ் டீப் ஃப்ரை மாதிரி வராது. பிளஸ் ஏர் ஃப்ளோ யூனிஃபார்ம் இல்லைனா ஃபுட்டு ஈக்குவலாக குக் ஆகாது. ஸோ ஷேக்கிங் இம்பார்ட்டன்ட். ஃபைனலாக சொல்லணும்னா ஏர் ஃப்ரையர் ஹெல்தி இல்லை, ஆனால் டீப் ஃப்ரையை விட சேஃபர் ஆப்ஷன். ஸோ ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ணுங்க, டேஸ்ட்டும் ஹெல்த்தும் பேலன்ஸ் பண்ணுங்க.